சுப்பையண்ண, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்காதே. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து உனக்கு சோறாக்கி போடுறதை விட்டுட்டு கண்டபடி பொடி பசங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்படி திருட்டுத்தனமா மாங்காய் பறிக்கிறது, தேங்காய் பறிக்கிறது, புளியங்காய் பறிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். முன்னாண்டி அரியா பருவத்திலேயே என் பேத்தி அம்மா அப்பாவை இழந்துடுச்சு. அதனால அளவுக்கு மீறி செல்லத்தை கொடுத்து ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். அதுக்கு ஜட பண்ணி விடுறது, சோறாக்கி போடுறது எல்லாமே நான் தான். அப்புறம் பாத்துக்க. நல்லா இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? என் ஒரே பொண்ணு மேல வச்சிருந்த பாசத்தை எல்லாம் அது வயத்துல பிறந்த பேத்தி மேல ஒற்ற போற. அது சரிதா. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருப்ப? சீக்கிரமா அதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சான்னா இந்த பொண்ணையும் எனக்கு சொந்தமா இருக்கிற 15 ஏக்கரா நிலத்தையும் அவங்கையில ஒப்படைச்சு விட்டு நானும். ஆமா ஆமா, நேரங்காலம் வந்து சேரணும் இல்ல. இந்த எதுக்கு? உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடு. இந்த வாரு, உன் பேச்சு செய்யற துஷ்டத்தனத்தை சொல்றதுக்கு வந்தன தவிர நான் துட்டு வாங்குறதுக்கு ஒண்ணு வரல. நீ ஒண்ணு, நான் வர்றேன். பார்த்து பார்த்துப்பா, நீ வேற இன்னும் வாங்கம்மா. எப்படி கண்ணு, நீ எப்படா வந்த? அந்த ஆள் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். தாத்தா, ஆசைக்கு 2 மாக பறிச்சேன். அத பெருசா எடுத்துட்டு குட்டப்புல வந்துட்டாரு. அவன் கறக்குறாமா. மாமரம் வச்சவன் மகராசன், புளிய மரம் வச்சவன் புண்ணியமானு சொல்லுவாங்க. இவன் கஞ்ச பயமாண்ணா. ஆமா தாத்தா, அணி பிள்ளை கூட கடிக்க விட மாட்டாரு. அதனால்தான் பறிச்சேன். நான் செஞ்சது சரிதானே? ரொம்ப சரி. நீ வாடா கண்ணு, சாப்பிடலாம். என் பேர் சோமு, அவன் பேர் ராமு. நாங்கள்லாம் பட்டத்திலிருந்து வந்திருக்கிறோங்க. எங்கள் கட்சி பிரம்மச்சாரிகள் கட்சி. எங்கள் கொடி ஆஞ்சநேயர் கொடி. எங்கள் கொள்கையை பரப்பதான் நாங்க வந்திருக்கோம். நமது கொள்கை என்ன? கடைசி வரையிலும் கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாது. கல்யாணம் என்றால் என்ன? வயலுக்கு வந்த ஒரு பெண்ணும் வாலிபம் அடைந்த ஒரு ஆணும் புருஷன் பெஞ்சாது என்கிற பேரால தப்பு செய்யறதுக்கு முன்னால செய்து கொள்ளுகிற ஒப்பந்தம் தான் கல்யாணம். அதன் பிறகு என்ன நடக்கும்? குழந்தைகள் பிறக்கும். அப்படி பிறந்த குழந்தைகள் என்ன செய்யும்? என்னடா இது எல்லா கேள்வியும் என்கிட்ட கேக்குறேன். அந்த குழந்தைகள் அழும். அந்த குழந்தைகள் ஏன் அழுகிறது? இந்த பஞ்ச காலத்துல அரிசி கியூலியும் மண்ணெண்ணெய் கியூலியும் நிக்க வைக்கிறதுக்காக எங்களை பெத்தீங்களோ அழும். 10 மாசம் குழந்தையை சுமந்து பெத்தா அதுங்களுக்கு பால் பவுடருக்கு அலையணும், துணிமணிக்கு அலையணும், பேயா அலையணும். தேவையா? ஆகையால் தான் தோழர்களே, விலைவாசிகள் உயர்ந்து விட்ட இந்த காலத்தில் குழந்தைகள் வேண்டாம். அடுத்தபடியாக எங்கள் கழகத்தின் தலைவர் திருவாளர் மூர்த்தி அவர்கள் சூடான சொற்பொழிவாற்றுவார்கள். நீங்க தப்பா நினைக்க கூடாது, அவர் டீ கடையில இருந்தவர். பெண்களை நம்பாதே. சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவிலே நிறுத்தி திண்டாட விடுவார்கள். பெண் என்பது ஒரு மாய பிசாசு. இப்ப நான் சொல்லல, ஞானிகளும் முனிவர்களும் அப்பவே சொல்லியிருக்காங்க. ஆமா, எதுவுமே நாங்க சொந்தமா சொல்ல மாட்டோம். பெண்ணுங்கிற விளக்க ஒரு கவர்ச்சி கலின்னு நினைச்சு ஆணுங்கிற வீட்டில் அதுல விழுந்து சாகுது. அதனால பெண்கள் இல்லைன்னா கல்யாணமே நடக்காது. அப்படி கல்யாணம் நடக்கவில்லை என்றால் பிள்ளைகளே பிறக்காது. பிள்ளைகள் பிறக்கவில்லை என்றால் கல்யாணமே நடக்காது. ஜனத்தொகை குறையும். ஜனத்தொகை குறைந்தால் நாட்டிலே உற்பத்தி பெருகும், நலம் கொழிக்கும். அப்படி ஒரு பொற்காலம் உருவாவதற்காக வருங்கால ஆண் சந்ததியினர் கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா வீட்டுல வயசு வந்த பொண்ணுங்க இருக்கிற என்ன செய்ய சொல்ற? கையில தொடப்பத்தை கொடுக்காம துப்பாக்கியை கொடுத்து பட்டாளத்துக்கு அனுப்புங்க. ஐயோ, எனக்கு 4 பொண்ணு இருக்காங்களே. முதல் பொண்ணை விமானப்படையில சேருங்க. 2வது பொண்ணை கப்பற்படையில சேர்க்க வேண்டியதானே. 3வது பொண்ணு தரப்படையில அனுப்ப வேண்டியது. ஐயோ, 4வது பொண்ணு இருக்கவே இருக்கு உள்ளூர் போலீஸ் படை. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அட பாவிகளா, வேலையை போய் 4 பொண்ணு வந்து போட்டு எங்களை பார்த்து பாவின்றானே.
இப்படிப்பட்ட ஒரு நல்ல லட்சியத்துக்காக சொந்த பணத்தை செலவு பண்ணி பட்டணத்தை விட்டு புறப்பட்டு இப்படி பட்டி தொட்டியெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க பாரு, நாங்க பாவிங்களா? தோழர்களே, எண்ணெய் விலை குறைய வேண்டுமானால் பிள்ளைகளை பெறாதே, அரிசி விலை குறைய வேண்டுமானால் ஆண்களே கல்யாணம் செய்து கொள்ளாதீர்கள். பிரம்மச்சரியம் பிரம்மச்சாரிகள் 4 விண்ணப்பத்தை இந்த ஆசாமி ஓடி அண்ணா பிரம்மச்சாரி, என்ன தம்பி, ஏன் போஸ்ட் எல்லாம் வீணாக்குறீங்க? ஏன் இதெல்லாம் இருந்தா புத்தகத்துக்கு அட்டை போடலான்றியா? இந்த போஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஏன் பக்கம் வருது? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? அது இல்லைங்கண்ணே, இந்த இடத்துல ஓட்டினா யார் பார்ப்பாங்க? வேற எங்கெல்லாம் ஒட்ட சொல்ற? அங்க ஒரு மலை இருக்கு, அந்த இடத்துல ஓட்டினா எல்லாம் பார்ப்பாங்க. வாங்க போகலாம். தலைவரே போவோம் அங்கேயே. ஆனா 3 பேரும் பிரம்மச்சாரிங்க தானே, நம்ம கட்சி தான் போவோம். வாயா குண்டா இருக்கிற. அண்ணே இந்த அண்ணே. ஆஹா பிரமாதமா இருக்குதே. அடடே, என்னது சிலையா? ஆமா சிலையாதான். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி உங்க மாதிரியே ஒரு பிரம்மச்சாரிய ஒரு பொண்ணு இங்க கூட்டிக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு கெடுத்துட்டாலாம். இத்தனோண்டு போய் எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசுறான். நாடு ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்குது. என்னடா இது, பொண்ணு பையனை கெடுத்துட்டாளா? வரலாறு பொருளுது. வாய மூடுறா. அப்புறம் தம்பி, அந்த பிரம்மச்சாரி கற்பையில இருந்து கதறணும். ஐய கதை போற போக்க பார்த்தா அந்த பிரம்மச்சாரி குழந்தைய பத்திருப்பான் போல் இருக்க. ஏண்டா ஆம்பளைங்களுக்கு கற்பு இருக்கும்? இருக்க எனக்கு கற்பு. வாய மூடுறா குண்டு. அப்புறம் தம்பி, நல்லா இருந்த என்ன நாசமாக்குன அடி பொண்ணு, நீ கல்லா போ கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தான். உடனே பொண்ணு கல்லாயிடுச்சு. அப்படியா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் இங்க வந்து கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க. சரித்திர பிரசித்தி பெற்ற இடம். சடசடன்னு போய் எல்லாரும் போஸ்ட் விட்டுங்க போங்க. என்னது? இப்ப அந்த போஸ்டர்ல இருக்க எழுத்து பூரா மாற போகுது. அது எப்படிடா மாறா? அதான் அந்த சிலையோட மகிமை. ஐயோ இந்த பொடி பசங்க ஆனால் ரொம்ப பேசுறாங்கப்பா. எல்லாரும் கண்ணை மூடுங்க அண்ணே. அண்ணே கண்ணை மூடுங்க அண்ணே. என்னடா தம்பிங்க இவங்க அண்ணன் கண்ணை மூடுறதுலயே தம்பிங்க குறியா இருக்காங்களே. கண்ண முடுங்க. கண்ண தரங்க. கல்யாணம் செய்து கொள்பவன் பாக்கியசாலி. பிரம்மச்சாரிகள் ஒழிக. பிள்ளை பெறுகிறவன் புத்திசாலி. காதலிப்பவன் அதிர்ஷ்டசாலி. பெண்ணை நம்புங்கள். ஆமா, எழுத்துல எப்படி மாறுச்சு? அதான் சொன்னேனே, எல்லாம் அந்த சிலையோட மகிமை. இது மட்டுமா, இன்னொரு ரகசியமும் இருக்கு. நீங்களாம் அப்படியே பின்னாடியே போனீங்கன்னா அந்த சிலை நடந்து நடந்து உங்க முன்னாடியே வரும். மாவீரன் நெப்போலியன் வாட்டர்லூவில் தான் தோற்றான். அஞ்சா நெஞ்சன் ஹிட்லர் மாஸ்கோவில் தான் மண்ணை கவினார். 8 திக்குகளிலும் ஆஞ்சநேயர் கொடியை பறக்க விட்டு கீர்த்தி பெற்ற எமது தலைவர் மூர்த்தி கேவலம் ஒரு பெண்ணிடம் தோற்றுவிட்டார். ஒரு பெண்ணிடம் தோற்றுவிட்டார். அதுவும் எப்படிப்பட்ட பெண்ணிடம்? 2.5 மீட்டர் தாவணி, 3 மீட்டர் பாவாடை, 50 சென்டிமீட்டர் ஜடை, 60 சென்டிமீட்டர் ஜாக்கெட் போட்டு ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணிடம், வில்லேஜ் கேர்ள். பெண்ணிடம் தான் தோற்ற. திக்கு விஜயத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்புகின்ற நேரத்தில் பஜக்கென்று ஒரு தோல்வி தலைவருக்கு வந்து விட்டதே. என்னடா
எல்லாருமா சேர்ந்து என்ன இறக்கி விடுறீங்களா? இல்லை, பஜக் என்று தூக்கி விடுகிறோம். என்ன அவமானப்படுத்துற அந்த குட்டியோட கூட்டத்தை அடக்க போறேன். திட்டம் என்னன்னு சொல்லு. எப்படி? இவரல்லவோ தலைவர். போராட்டத்திற்கு அனைவரும் தயாராகுங்கள்.